இந்த மாதிரி குரங்கிலிருந்து மனிதர் வாழ்ந்த காலத்திலிருந்து கதை மூலியமாக உங்கள் மத்தியில் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். உலக வரலாறு, உலக எழுத்துக்களை அப்படித்தான் மாறி மாறி சில விஷயங்கள் பேசுது. இது மனக்கற்பனையில் பேசிக்கிட்டு உங்கள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எல்லா விதத்திலும் எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நிறையும் குறையும் சொல்ல முடியாது. இப்போ உள்ள காலத்தில் தன்னம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருமே திருந்தி ஒரு மனுஷனாக ஒரு கொள்கையாக வாழ்ந்தால் எல்லாருமே நல்லா வாழ்வோம். நம்ம உண்மையாக உழைக்கணும், விசுவாசமாக இருக்கணும், பெருந்தன்மையாக இருக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, அதில் காவாசி பேர் இருந்தால் மட்டும் போதாது, உலகம் முழுவதும் ஒரு ஏக்கம் மாறி அப்படி நாம் செயல்பட வேண்டும். அந்த கெட்ட எண்ணத்தில் 6வது அறிவில் எல்லா மதத்தையும் உட்கார்ந்துருக்குன்னு நான் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லுகிறேன். அதுவும் பெருந்தன்மையாக, உண்மையாக, நாட்டுக்கு விசுவாசமாக, நல்ல கொள்கையில் விதிமுறையில் செத்தவங்க, நாட்டுக்காக போராடினாங்க. நாட்டுக்காக போராடின தியாகிகள் உயிரோடு வாழவும் செய்கிறாங்க, செத்து மடிந்து இருக்கிறார்கள். அவங்களின் மூலியமாக இந்த 6 அறிவில் தூய்மையான மனசோடு நல்ல கொள்கையோடு வாழ்ந்தால் எல்லா மதத்தையும் இருக்கும். அந்த 6வது அறிவில் சைத்தான், பேய், கிரிமினலும் அந்த 6வது அறிவில் இருக்குது. அந்த சைத்தான், பேய், கிரிமினலை அதை 6வது அறிவுக்கு அதை கொண்டுகிட்டே வராதங்க. அது கெட்ட சக்தி, தீய சக்தி. அந்த கெட்ட சக்தி, தீய சக்தி வராமல் எல்லாமே பெருந்தன்மையாக ஒரு ஏக்கமாக வாழணும். அன்போடு, பணிவோடு, இப்படி எல்லாம் ஒன்றாக ஏக்கமாக வாழ்ந்தால் தான் இல்லாதவங்க இருக்கவங்க கொடுத்து நம்ம உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே வல்லரசு செழிப்பாக வாழ்வாங்க. எல்லா மக்களும், யாருக்குமே பஞ்சம் இருவாது, யாருக்கும் கஷ்டம் துன்பம் வராது. அதனால் சில பேர் கஷ்டம் துன்பத்தில் லைஃப்பில் மீறி வாழ முடியாமல் சில பேர் செத்துருக்காங்க. சில பேர் அங்கங்கே கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் செத்துருக்காங்க. பல தரப்பில் வறுமைக்கு கீழே வாழக்கூடியவங்களாம் இறந்துருக்காங்க. அந்த இறப்பை தடுப்போம். எல்லாருமே ஒன்றாக பெருந்தன்மையோடு நல்ல மனசோடு உலகம் முழுவதும் சனங்களும் நீங்கள் வாழணும். என் அன்பான வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள், உண்மையான வேண்டுகோள், விசுவாசத்தோட வேண்டுகோள், நல்ல வேண்டுகோள். எல்லா தொழில்நுட்பத்தக்காரங்களுக்கும் பணிவோடு வேண்டுகோள். இப்படியே சொல்ல போனால் எவ்வளவோ அடுக்கிக்கிட்டு போகலாங்க. ஷார்ட்டாக சுருக்கமாக அதோடு முடித்துக்கொள்கிறேன். எல்லாருமே வாழ்வோம். ஒரு ஏக்கம் மாதிரி நாம் அனைவரும் வாழ்வோம். என்னால் காசு, பணம், தங்கத்தை அள்ளி கொடுக்க முடியலை. எனது தந்தை அந்த இதில் இருந்தார். அவருடைய மகன், மூத்த புதல்வன் நான் எம் பாலசுப்ரமணியன். அந்த கொள்கையில் வரப்போய் தான் இப்படி சில நல்ல விதிமுறை கொள்கையை அவரை, என் தந்தையை பயன்பெற்றி அவர் கூட இருந்து பயிற்சி எடுத்து நல்ல விதிமுறைகளை உங்கள் மத்தியில் இப்போதைக்கு நான் பேசுகிறேன். எனது தந்தை அள்ளி சனங்களுக்கு கொடுத்து விட்டு வறுமக்கோட்டுக்குள்ளே வந்து விட்டார். யார்கிட்டும் கையேந்தவும் இல்லை, யார்கிட்டும் உதவி பண்ணன்னு கேட்கல. அவர் இருக்கும்போதே வாழ்ந்து ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு, ஆனால் அவர் பயங்கர ஏழை ஆகிட்டார். அந்த மக்கள் யாருமே திரும்பி பார்க்கல. ஆனால் அந்த மக்கள் மேலே மதிப்பு மரியாதை எனது தந்தை மேலே மக்கள் வைத்திருந்தாங்கள். அதை ஒன்றுமே அவர் எதிர்பார்க்கவில்லை. எங்கேயாவது கல்யாணம், கச்சேரி ஏதாவது முதல் இடத்துக்கு எனது தந்தையை கூப்பிடுவார்கள். எனது தந்தை அங்கே போக மாட்டார்கள். ஏன்னா நாம் செலிம்போடு இருந்து ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு ஏகப்பட்ட உதவி பண்ணோம். அரசாங்கத்துக்கெல்லாம் எனது தந்தை நிறைய பேத்துக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு கெப்பாசிட்டி உள்ளவர். அவர் தராசரி லைஃப்பில் 5ஆம் கிளாஸு படித்து பயிற்சி பெற்று வந்தவர். ஒரு 10 ஊரை மெயின்டைன் பண்ணார். 20 கிராமத்தை மெயின்டைன் பண்ணார். 30 ஊருக்கும் அவர் சொந்தக்காரர். 30 ஊர் சனங்களுக்கும் சொந்தக்காரர். அந்த 30 ஊருக்காரங்களும் 24 மணி நேரமும் எனது தந்தையை கண்கவனிப்பாங்க. எனது தந்தை அவருடைய பையன்தான். நான் சின்ன வயசுலே அவர் கூட இருந்து எல்லா நிகழ்ச்சியும், எல்லா கூட்டத்தையும், எல்லா விதிமுறைகளும், எல்லா கொள்கைகளையும் அவர் மத்தியில் அவர் அப்படி வாழ்ந்த மனுஷன். அதனால தான் அவருடைய பையன்தான் அவங்க மத்தியில் பேசுகிறேன்.
யாராரோ வச்சு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு வந்து சம்பாத்தியம் பண்ணுறீங்க. எவன் அடிமட்டத்துக்கு போகிறான், எவன் கீழ் மட்டத்துக்கு போகிறான், எவனாவது செக் பண்ணி யாராவது செக் பண்ணி ஹெல்ப் பண்ணுறீங்களா, சப்போர்ட் பண்ணுறீங்களா, உதவி பண்ணுறீங்களா? பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் இருக்கீங்க, பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் கண்கவனிக்கீங்க. ஏழையாகவே போய்கிட்டு இருக்காங்க. உங்கள் தரத்தில் இருந்து அவர் வந்து என்எஸ் கிருஷ்ணனு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கக்கன், இவங்களோடு காமராஜர் வரைக்கும் இவரோடு மிஞ்சி போயிட்டார் எனது தந்தை. இந்தியா ஃபுல்லாக நான் சொல்லவில்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சொல்லவில்லை. இப்படி வாழ்ந்த குடும்பத்தில் தான் எனது தந்தை. அப்படி வாழ்ந்தவர். அவருடைய பையன்தான் மூத்த புதல்வன் எம் பாலசுப்ரமணியன். உங்கள் மத்தியில் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். யாராருக்கு எது எது செய்யணுமோ அது ஒன்று விதி தேவலவர்கள் எல்லா மத தெய்வமும் எனக்கு செய்யட்டும், இயற்கை எனக்கு செய்யட்டும். எனது தந்தையை நான் கூட்டிட்டு வரவில்லை, விரும்பவில்லை. காலம் போக நான் முன்னுக்கு வந்தால் எல்லா விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அது உலக அறிஞ்சது, நாடு அறிஞ்சது, மக்கள் அறிஞ்சது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இது ட்ராமா நாடகம் இல்லை. உண்மையான வாழ்க்கையில் உங்கள் மத்தியில் உங்களோடு இணைஞ்சு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்படி உண்மையாக பேசுனா கஞ்சி அடிச்சுட்டு பேசுகிறான், தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறான், போதையை அடிச்சுட்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறான். வறுமையில் அடிபட்டு தான் இந்த மாதிரி திறமை டேலண்ட்லாம் நமக்கு புரியாத புதிர் திகில் மாதிரி எல்லா மத தெய்வத்தோடு இது செயல்படும். நாம் அனைவரும் வாழ்வோம். இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன்.